அன்புக்கினிய சகோதரமே, நாம் தவக்காலத்தின் 5வது வாரத்திற்கு வந்துவிட்டோம். 5வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மிகப்பெரிய காஸ்பல் நற்செய்தி நமக்கு வாசிக்கப்படுகிறது. லாசரை இயேசு உயிர்ப்பித்தது. அதோடு சேர்த்து நாம் அந்த பெத்தானியா குடும்பத்தினுடைய சில டீட்டெயில்ஸ்லாம் இந்த நற்செய்தியில் நாம் பார்க்குறோம். முதலாக இயேசு ஒவ்வொரு முறையும் எருசலேமுக்கு வரும்பொழுதும் அல்லது எருசலேமிலிருந்து கீழே செல்லும் பொழுதும் அவருக்கு 2வது ஒரு குடும்பமாக செயல்பட்டது இந்த குடும்பம். கலிலேயிலிருந்து எருசலேமுக்கு வர்றவங்களாம் யோர்தான் நதிக்கரை வழியாகத்தான் வந்து யோர்தான் நதிக்கரையில் இருக்கிற ஜெரிகோ அப்படிங்கிற ஊர் வழியாக மேலே ஏறி எருசலேமுக்கு வந்தாக வேண்டும். இந்த ஏற்றம் எவ்வளவு என்றால் ஏறக்குறைய 3300 அடி. அதாவது நம்ம திருப்பத்தூர் பக்கம் போனோம்னாக்கா ஏலகிரியில் வெறுமனே ஏற, அதை விட சிறிது உயரமானது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் யோர்தான் நதியும் சாக்கடலும் கடல் நிலைக்கு கீழேயே ரொம்ப அதிகமாக இருந்ததுனால், எருசலேம் மேலே இருந்ததுனால் மொத்தம் தூரம் ரொம்ப அதிகமாகிவிட்டு. அதனால் வெயிலில் இந்த டெசர்ட்டில் வரும்போதெல்லாம் டயர்டாக தான் வருவாங்க எல்லாருமே. வந்தாக்க முதல்ல தெரிகிற ஒரு சிற்றூர் தான் பெத்தனி. அந்த ஊருக்கு வந்த உடனே அப்பாடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா என்று எல்லோருக்கும் தோன்றும். அங்கு வாழ்ந்த ஒரு அருமையான குடும்பம்தான் மார்த்தா, மரியா, லாசருஸ். இந்த குடும்பத்தை பற்றி ஓரிரு கருத்துக்கள். இந்த குடும்பம் இயேசுவை மிகவும் அன்பு செய்த குடும்பம். இயேசு மிகவும் அன்பு செய்த குடும்பம் கூட. யோவான் எழுதுகிறார், ஜீசஸ் லவ்ட் மார்த்தா, ஹர் சிஸ்டர் மேரி அண்ட் லாசருஸ். முதல்ல பாருங்கள், நம்ம மேரியை தான் அதிகம் லவ் பண்ணார் இயேசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோவான் எழுதும்பொழுது ஜீசஸ் லவ்ட் மார்த்தா. இயேசு மார்த்தாவை அன்பு செய்தார். அவருடைய சகோதரனையும் சேர்த்து அன்பு செய்தார். இது ஒரு ஸ்பெஷல் குடும்பம்னு சொல்லலாம். யூத மதத்தில் வந்து கல்யாணம் ஆகாதவங்களாம் நிறைய பேர் இருந்தாக்க அது ஒரு குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் பாருங்கள், 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்பா அம்மா யாரும் இல்லை, கணவன் மனைவின்னு யாருமே இல்லை. 3 உடன் பிறந்தவர்கள் மட்டும் இருக்கின்ற ஒரு குடும்பம். இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் குடும்பம் தான். 2வது, இந்த குடும்பத்தினுடைய தலைவன் யார்? ஒரு பெண், தலைவி, ஒரு பெண். மார்த்தா தான் குடும்பத்தின் தலைவி போல செயல்படுகிறார். சொல்லலாம், மார்த்தா வந்து மூத்தவளாக இருந்திருக்கக்கூடும். 2வதாக மரியாவும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான். மரியா வழியாகத்தான் இயேசுவிற்கு இந்த குடும்பம் தெரிந்திருக்கும் என்று நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் இயேசு வரும்பொழுது குடுகுடுனோடு முதல்ல அவங்க காலடியில் உட்காந்துட்டு அவர் பேசுகிறத கேட்க ஆரம்பித்தது மரியா. ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே இயேசுவை தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு இயற்கையாகவே இந்த குடும்பத்திற்கு வரும்பொழுது, ஆனால் லாசருஸ், மார்த்தா எல்லோருமே அவரை தன்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினராக வரித்து கொள்கிறார்கள். இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த குடும்பத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், மரியா ஒரு விதமான ரொம்ப இமோஷ்னல் கேரக்டர். மார்த்தா தான் ரொம்ப ஸ்டெடி கேரக்டர், இது செய்யணும், டியூட்டி மைண்டட் கேரக்டர். மரியா இமோஷ்னல் கேரக்டர். ஒருவேளை வந்து இந்த மரியா மார்த்தாவினுடைய அடுத்த சகோதரி வீட்டை விட்டு ஓடி போய் திரும்பி வந்திருந்த ஒரு பெண்ணாக கூட இருந்திருக்கலாம். அதனால தான் மார்த்தா வந்து அவரை நேரடியாக திட்டுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாரு. இயேசுவிட்ட சொல்லி, இது என்னை தனியாக விட்டுட்டா எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் என்று சொல்கிறார். 3வதாக இந்த சிறுவன் இளைஞன் லாசருஸ் ஏற்கனவே ஒரு சிக்காளியாக இருந்திருப்பான், ஒரு நோஞ்சானாக இருந்திருப்பான் என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் அடுத்த சில மாதங்களில் அவர் இறந்தே போகிறார். 2 சகோதரர்களும் அவரை பார்த்து கொள்கிறார்கள். ஓகே, இயேசுனுடைய நடத்தையும் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் நிறையா இருக்குது. அவர் இந்த குடும்பத்தை அன்பு செய்ததனால் அவர் சாதாரணமாக இங்கு வந்து ஒரு புதுமையை செய்து லாசருஸை குணப்படுத்த விரும்பவில்லை. ஒரு மிகப்பெரிய புதுமை செய்ய வேண்டும் என்பதற்கு அவரே பிளான் பண்ணுறார். செய்தி கேட்டவுடனே, பரவாயில்ல, இவன் இறந்து போனது கடவுளுடைய மகிமைக்காகத்தான், 2 நாள் கழிச்சே போவோம் என்று அவர் சொல்லி லேட்டாக வரும்பொழுது ஏற்கனவே லாசர் 4 நாட்கள் கல்லறைகள், 4 நாள்னாக்கா சுத்தமாக இறந்து போயிட்டார்னு அர்த்தம். இயேசு அவரை உயிர்ப்பிக்கிறார். இதில் வந்து இயேசு அழுவது மிகவும் முக்கியமான ஒரு சீன். இயேசு யாருக்காக அழுகிறார் என்றால், லாசருக்காக அழுகிறார் என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. இயேசு இந்த 2 சகோதரிகளுக்காகவும் அழுகிறார். நாம் அழும்பொழுது நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு அன்புக்குரியவர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். இது இயற்கை.
இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இறைவன் நம்முடைய துன்பத்தின் முன்னால் ஒரு பெரிய நீ ஏன் அழுவுற, அழக்கூடாது, நான் இருக்கிறது உனக்கு தெரியாதா என்றெல்லாம் இல்லை. இறைவனே நாம் துன்பப்படும் போது நம்முடைய துன்பத்தில் அவர் பங்கெடுக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய அருமையான உண்மை. இறுதியாக ஒரு கருத்து அத்தோடு முடித்துக் கொள்கிறேன். லாசர் உயிர்ப்பிக்கப்பட்டார், சரி. அவர் உயிர்ப்பிக்கப்பட்டதற்கும் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கும் என்ன வித்தியாசம்? அவர் திரும்பவும் சாதாரண மனித வாழ்க்கைக்கு திரும்பி வந்தார். இயேசு உயிர்த்தது வேறு விஷயம், அதை பற்றி பிறகு பேசுவோம். அதனால் இந்த மிகப்பெரிய ஒரு புதுமை என்பது முக்கியமானது. இதுவும் இயேசுனுடைய சாவிற்கு ஒரு காரணமாக அமைந்தது தான் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு முரண்பாடு என்று நாம் சொல்லலாம். உயிர் கொடுக்கிறார் இயேசு ஒருவருக்கு. இந்த புதுமையை பார்த்த உடனேயே அவருடைய எதிரிகள் சொல்கிறார்கள், இவர் இப்படியே செஞ்சுட்டு போனால் என்ன ஆகிறது, நம்முடைய பழப்பு கட்டுமை, இவரை கொன்று விடுவது தான் நல்லது என்று ஒரு பிளான் போடுறாங்க. லாசருடைய உயிர்த்தலும் இயேசுனுடைய சாவிற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்பது ஒரு கசப்பான ஒரு உண்மை. காட் பிளஸ் யூ.